ஸ்ரீ விஷ்ணு புராணம் 84ஆம் பகுதி. கம்சனின் கட்டளை. தன்னை கொல்ல ஒருவன் பிறந்துவிட்டான் என்பதை அறிந்ததும் கம்சனுக்கு திகில் பிடித்தது. அவன் உடனே பிரலம்பன், கேசி முதலிய மகா அசுரர்களை அழைத்து, பெரும் புஜங்களை கொண்ட பிரலம்பனே, கேசியே, தேனுகனே, அரிஷ்டனே, நீங்கள் அனைவரும் நான் கூறுவதை கேளுங்கள். துராத்மாக்களான தேவர்கள் என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள். ஆயினும் என் பராக்கிரம அக்னியில் வெந்திருக்கும் அவர்களை மகா வீரனாகிய நான் லட்சியம் செய்யவில்லை. ஏனென்றால் தேவர்களில் தேவேந்திரனோ அற்ப வீரன், சிவனோ தவசி. சோர்வுற்ற சமயம் தேடி அசுரரை கொல்லும் சூரனான விஷ்ணுதான் என்னை என்ன செய்ய முடியும்? இவர்களே இப்படியானால் இவர்களை விட குறைந்த பலமுடைய ஆதித்தன், வசுக்கள் முதலியவர்களால் என்ன சாதிக்க முடியும்? அவர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு வந்தாலும் என்ன செய்ய முடியும்? இதற்கு ஓர் உதாரணம் கூறுகிறேன், கேளுங்கள். முன்பொரு சமயம் தேவர்களோடு நான் போர் செய்த போது அவர்களுடைய தலைவனாகிய தேவேந்திரன் நான் எய்த அம்புகளில் ஒன்றையாகிலும் தனது மார்பினால் தாங்க மாட்டாமல் முதுகினால் தாங்கிக் கொண்டு ஓடி ஒளிந்தான். அதை நீங்கள் அறிவீர்கள். இந்திரன் என் ராஜ்யத்தில் மழை பெய்யாமல் நிறுத்திய போது நான் என் பாணங்களால் மேகங்களை பிளந்து மழையை பெய்வித்தேன். இது உங்களுக்கு தெரியாதா? என் மாமன் ஜராசந்த மகாராஜனை தவிர மற்ற எந்த அரசர்கள்தான் எனது புஜ பலத்திற்கு பயந்து வணங்காமல் இருக்கிறார்கள்? ஆகவே இந்த தேவர்கள் எனக்கு அலட்சியமாக தோன்றுகிறார்கள். ஆனாலும் நாம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். அந்த பகைவர்களான தேவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அபகாரம் என்ன தெரியுமா? பூமியில் விசேஷ தான சீலராகவும் யாகசீலராயும் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் நாம் துன்புறுத்தி வதைக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்தால் விருத்தி இல்லாமையால் தேவர்கள் தாமே அழிந்து போவார்கள். அசுரர்களே, இன்னும் ஒன்று கூறுகிறேன். தேவகியின் வயிற்றில் பிறந்த பெண் உனக்கு யமன் முன்னமே பிறந்து விட்டான் என்று கூறியிருக்கிறது அல்லவா? ஆகையால் இந்த பூமியில் பிறந்திருக்கிற பாலகர் விஷயத்திலும் நாம் எத்தனம் செய்ய வேண்டும். அதாவது எந்த பாலகன் இடத்திலே விசேஷமான பலமும் சாமர்த்தியமும் காணப்படுகிறதோ அந்த பாலகனை கண்டுபிடித்து எப்படியாகிலும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு தன் அரண்மனை சென்றான். பிறகு அவன் தங்கை தேவகியையும் மைத்துனர் வசுதேவரையும் சிறை காவலிலிருந்து விடுதலை செய்து அவர்களை நோக்கி, உங்களுடைய குழந்தைகளையெல்லாம் நான் வீணாக கொன்றேன். கடைசியில் எனக்கு யமனாக எவனோ ஒருவன் எப்படியோ பிறந்து எங்கோ இருக்கிறான். உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் போய்விட்டதே என்று நீங்கள் வருந்த வேண்டாம். குழந்தைகள் அப்படி சாக வேண்டும் என்று விதி இருந்து அதன்படியே நடந்தது. மேலும் உங்களுடைய பாப பயனாகவும் அக்குழந்தைகள் கொல்லப்பட்டன என்று சமாதானம் கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அச்சத்துடன் தன் தனி மாளிகைக்கு சென்றான். 84ஆம் பகுதி நிறைவடைந்தது.